கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவரை ஆராதிக்கும்படியாக நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கொண்டு தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிற காரியம், நாம் ஆராதிப்பவர் யார் என்பதை உணர்ந்து நம்ம ஆராதிக்கிறோமோ என்ற சிந்தனையோடு நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம யாரை ஆராதிக்கிறோம், எதற்காக ஆராதிக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்ம அவரை ஆராதிக்கிறோம் என்ற மனநிலைமையோடு தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அதே தான் இந்த மேஜையில் வைக்கப்பட்டிருக்கு. அப்பமும் திராட்சரசமும் நமக்கு ஒரு நிழலாட்டகமாக வைக்கப்பட்டிருக்கு. யாரை நாம் ஆராதிக்கிறோம், எதற்காக நம்ம ஆராதிக்கிறோம், அதுக்கு தான் நம்ம வாசித்தோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதில் என்ன வாசிக்கிறோம்? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மளை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஸோ நம்ம ஆராதிக்கிற தேவன் கர்த்தாதி கர்த்தர், கர்த்தரா இயேசு கிறிஸ்து யார் என்றால், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது அங்கே என்ன வாசிக்கிறோம்? தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மளை கழுவினார் அப்படின்னு வாசிக்கிறோம். மூன்றாவது அதே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஸோ 3 விதமான காரியங்களை இங்கே வாசிக்கிறோம். முதலாவது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்ததாக, இரத்தத்தினால், தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை பாவங்களற கழுவினார். மூன்றாவது, நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தினார். ஸோ முதலாவது நம்ம வாசிக்கிற பிரகாரமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு ஒரு 4 காரியங்களை பார்ப்போம். நம்மிடத்தில் ஏன் அன்பு கூர்ந்தார், அதற்கு அதே வசனத்தை நம்ம வாசிச்சோம். அதாவது இங்கிலீஷ் பைபிளில் நம்ம அது ஆங்கில பைபிளில் நம்ம வாசிக்கும் போது அது வெளிப்படுத்தல் 1:5, ஆனால் தமிழில் சொல்லும் போது 1:6 என்ன சொல்லப்பட்டிருக்கு? டு ஹிம் ஹூ லவ்ஸ் அஸ் அண்ட் ஃப்ரீட் அஸ் ஃப்ரம் அவர் சின்ஸ் பை ஹிஸ் பிளட். அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய பாவங்களற நம்மளை கழுவும்படியாக அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை கழுவும்படியாக அவர் அன்பு கூர்ந்தார். இரண்டாவது காரியம் என்ன வாசிக்கிறோம்? ஏன் நம்மை அன்பு கூர்ந்தார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நாம் வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? எதற்காக அன்பு கூர்ந்தார்? இரண்டாவது காரியம் இங்க என்ன வாசிக்கிறோம்? டு சேவ் அஸ். அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அப்படின்னு வாசிக்கிறோம். இரண்டாவது காரியம், அவர் ஏன் நம்மள அன்பு கூர்ந்தார் என்றால், டு சேவ் அஸ், நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதபடி நம்மளை ரட்சிப்புக்குள்ளாக, அதாவது நம்ம ரட்சிக்கும்படியாக அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். மூன்றாவது காரியம், ஏன் நம்மில் அன்பு கூர்ந்தார்? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 4:8. எல்லாரும் அதை வாசிக்கலாம், அதை எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் ஊக்கமான அன்புள்ளாய் இருங்கள், அன்பு திருடான பாவங்களை மூடும். நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஏன் நம்மில் அன்பு கூர்ந்தார்? மூன்றாவது காரியம், அன்பு திரளான பாவங்களை மூடும். இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? டு கவர் த மல்டிடியூட் ஆஃப் சின்ஸ். முழுவதுமான எல்லாவற்றுமான பாவங்களை நம்ம மறைக்கும்படியாக அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கலாம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏன் நம்மில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு வாசிக்கும் போது, ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளலுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இங்க நம்ம வாசிக்கிறோம், அவர் மூலமாய். 1 பேதுரு 3:18 வாசிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் தம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளலுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஓகே, இங்க நம்ம வாசிக்கிறோம், முதலாவது என்ன வாசிக்கிறோம்? நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். தேவனோடு இருந்த நம்முடைய ஒப்புரவு, தேவனுக்கு நமக்கும் இருந்த தொடர்பு நாம் செய்த பாவத்தின் பிரகாரமாய் வெகு தூரமாய் இருந்தது. அதை
மீண்டும் நாம் தேவனோடு சேர்க்கும்படியாக அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய், அதாவது அநீதி பாவம் செய்தவர்களாகிய நாம் அநீதி உள்ளவர்கள், நீதி அற்ற நிலைமையில இருந்த நம்மளை நீதி உள்ளவர்களாக மாற்றும்படியாக அவர் அன்பு கூர்ந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக அதே 1 பேதுரு 3:18 என்ன வாசிக்கிறோம்? கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம். நம்ம இங்க நிறைய பேர் ஜெபிச்ச காரியங்களை பார்க்கிறோம். ஸ்லாக்கியத்தை, கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம், அவரோடு ஒப்புரவாகும் ஒரு ஸ்லாக்கியம், கிருபையில் பிரவேசிக்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை தரும்படியாக தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம். கடைசியாக அதே 1 பேதுரு 3:18 ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். தேவ மகிமை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையிலே, தேவ மகிமையை நாம் அடையும்படியாக நம்ம ஆதியாமல வாசிக்கும் போது தேவ மகிமை அற்றவர்களாய் நாம் இருந்தோம் பார்க்கிறோம். எப்போ பாவம் செய்தோமோ, ஆதாம் ஏவாள் எப்போ பாவம் செய்தாங்களோ தேவ மகிமையை இழந்தவர்களாக இருந்ததாக நாங்கள் அங்கே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் தேவ மகிமை இழந்த ஒரு நிலைமையில் இருந்தது. ஆனால் எப்போ நாம் தேவனை ஏற்றுக்கொண்டோமோ, அவரால் ரட்சிக்கப்பட்டோமோ, தேவன் எப்போது நம் மீது அன்பு கூர்ந்தாரோ அப்ப அங்க என்ன வாசிக்கிறோம்? தேவ மகிமை நாம் அடைந்தோம். எனவேதான் தேவ மகிமையை நாம் அடையும்படியாக தேவன் நம் மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், ஏன் அன்பு கூர்ந்தார் என்று. 1 எபேசியர் 3:12. எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்கு நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையுடைய தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. நாம் முதலாவது தேவனோடு சேரும் ஒரு ஸ்லாக்கியத்தை அப்படின்னு நம்ம வாசிச்சோம். அதற்காக அன்பு கூர்ந்தார். அங்கே விசேஷமாக நமக்கு தைரியமாயும் திட நம்பிக்கையோடும் தேவனோடு சேரும் ஒரு ஸ்லாக்கியம், நம்மளுக்கு ஒரு தைரியத்தை திட நம்பிக்கையை தரும்படியாக தேவன் நம் மீது அன்பு கூர்ந்து இந்த உலகத்திற்கு வந்ததாக நாம் வாசிக்கிறோம். தைரியமாய் திட நம்பிக்கையாய் தேவனோடு சேரும்படியாக, அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்று நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசனம் முடிக்கலாம். கொலோசியர் 1:21. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கரிகளினால் மனதில் சத்துருக்குளமாயிருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஸோ இங்கே வாசிக்கிறோம், எதற்காக நம் மீது அன்பு கூர்ந்தார்? நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக. எப்படியாக ஒப்புரவாக்கினார் என்ற நம்ம வசனத்தில் வாசிக்கணும். முன்னே நம்ம எப்படி இருந்தோமாம்? அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை எப்படியாக மாற்றினார்? பரிசுத்தராகவும் குற்றமற்றவராகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பு, அதாவது தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி நிற்கணுமாம்? குற்றமற்றவர்களாய் பரிசுத்தர்களாய் நாம் நிற்கும்படியாக தேவன் தமது ஒரே பேரான குமாரை இந்த உலகத்திற்கு அன்பி அவருடைய அன்பை நமக்காக காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். தேவனோடு ஒப்புரவாக்கும்படி தமது குமாரனை இந்த உலகத்தில் இருக்கிறார். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? ஏன் நம் மீது அன்பு கூர்ந்தார் என்ற பல காரியங்களை பார்த்தோம். அந்த நிலைமையிலோடு நாம் அவரை ஆராதிப்போம், அவரை ஸ்தோத்திரம் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த எளிய சிந்தனையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.